2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு எதிர்பாராத அரசியல் திருப்பத்தை உருவாக்கியிருக்கிறது. ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று கணிப்பு வெளியிட்ட சமயத்தில் இந்த மாற்றம் மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள், மாற்று நிர்வாகத்தை விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தல் 2026 தேர்தலில், அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாடம். ஆனால் இந்த தேர்தலில் ஒரு சாதாரண தொண்டன் கூட தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. மரியாதைக்குரிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைத்த சமயத்தில் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை அவர் கொடுத்தார். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகாவுடைய ஆட்சி இப்போது வந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடைய 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் எல்லாம் ஆதரவு கொடுத்து இப்பொழுது திரு விஜய் அவர்கள் ஆட்சி நடத்த ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி எங்களை முதுகில் குத்திவிட்டது, காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி மீதும் காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் பழியை சுமத்துகிறார்கள். ஏற்கனவே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி அவருக்கு மெஜாரிட்டி பலம் இல்லாத சமயத்தில் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தினார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டது. அது மட்டுமல்ல, 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக தேர்தலை சந்தித்தையும் அவர்கள் மறந்துவிட முடியாது. கூட்டணி என்பது பல சமயத்திலே மாற்றங்கள் வரும். பல கட்சிகள் இணையும், பல கட்சிகள் பிரிந்து போகும். அதற்காக ஒரு அரசியல் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் விமர்சனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுடைய தீர்ப்பை அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுடைய மாநிலத்தில் கூட, புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்ற சூழ்நிலை உருவாகி மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட்டணி பேசும் பொழுது அடாவடித்தனமாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் தொகுதிகளை எல்லாம் தங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக
பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை. காலதாமதம் ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் 23ஆம் தேதி வரை இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதின் காரணம், அது மட்டுமல்லாமல் தாவேகாவானது காங்கிரஸ் கட்சிக்கு வரவேண்டிய வாக்குகளை அவர்கள் பிரித்ததன் காரணம் நாங்கள் தோல்வியை தழுவினோம். மக்கள் எங்களுடைய ஆட்சியை விரும்பினார்கள். என்ஆர் பாஜக ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக நாங்கள் புதுச்சேரி மாநிலத்திலே ஆட்சி இருக்கிறோம். இப்போது நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலிருந்து இந்தியா கூட்டணி கூட்டம் டெல்லியில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தலைமையில ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு துரோகம் செய்திருப்பதால் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், புறக்கணிக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரசும் எதிரும் புதிருமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் கூட இந்த நாட்டு மக்களின் நலனை கருதி மக்கள் விரோத மோடி அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தவறான கொள்கைகளை எல்லாம் எதிர்ப்பதற்காக இந்தியா கூட்டணியில திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்திருக்கிறது. அதே போல கேரள மாநிலத்தில் இப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்கடித்திருக்கிறார். மாநில அளவிலான கூட்டணி வேறு, அகில இந்திய அளவிலான கூட்டணி வேறு. மாநில அளவில் மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை முன்வைத்து கூட்டணி சேருகிறோம். அகில இந்திய அளவில் இந்த நாட்டு நலன் கருதி நாட்டு மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு கூட்டணி அமைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவங்க கொடுத்த அறிக்கையில கடைசி பேராவிலே அவர் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்தியா கூட்டணியில் எடுக்கிற முடிவுகள் எங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வருவதாக இருந்தால் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணி பலமாக இருந்தால்தான் இந்த மதவாத, பிரிவினைவாத, மக்கள் விரோத, ஜனநாயகத்துக்கு எதிரான இந்திய அரசியல் சட்டத்தை விதிக்கின்ற மோடி அரசை நாம் வீழ்த்தணும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் கருத்திலே சொல்ல வேண்டும். அவர்கள் தனியாக நின்று போராடினால் வெற்றி பெற முடியாது. இந்தியா கூட்டணியோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆகவே அவருடைய தங்களுடைய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.